ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் அதுக்கப்புறம் எந்த ஒரு விஷயத்தையும் சமாளிக்கணும் அப்படின்னா, நமக்கு ஒரு மன வலிமைங்கிறது ரொம்ப முக்கியம். அதை தாண்டி நம்ம சந்தோஷமாக இருக்கிறோம் அப்படிங்கிறத தாண்டி நம்மளுக்கு மன வலிமையாக இருக்கட்டும், ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான மனநிலை இருந்தால் மட்டும்தான் எந்த ஒரு விஷயமே நமக்கு வாழ்க்கையில் சாத்தியமாகும் அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான ஒரு விஷயம். அதனால் முன்னாடியே நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, நமக்கு இது கரெக்டான ஒரு வேலை நமக்கு இருக்குதுன்னா, அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு ஒரு இதை நம்ம இது பண்ணால் மட்டும்தான் எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளால் அடுத்த ஒரு கட்டத்துக்கு கொண்டு போக முடியும். அதனால் நீங்கள் அவங்க சொன்னதுக்காக நான் உடனே கவலைப்பட்டேன். என்னடா இது! அதுக்காக என் ஹஸ்பண்டும் சொன்னார், இந்த மாதிரிலாம் உன் பொண்ணு பண்ணிகிட்டு இருந்தா அப்புறம் எப்படி அவங்களாம் உன் பொண்ணை பேசாமல் பண்ணாமல் இருப்பாங்க. நான் கூட என்னமோ நினச்சேன், அவங்க நல்லவங்களா தான் இருக்காங்க. இப்போ கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆக போகுது அப்படின்னா, எந்த மாமியார் தான் ஒரு குழந்தை இருக்கணும் அப்படின்ட்டு எல்லார் வீட்லேயும் எதிர்பார்க்குறது தானே. அதே தானே இவங்களும் எதிர்பார்த்துருக்காங்க. அது ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ உங்கள் வீட்லேயா இருந்தாலும் நமக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி எதிர்பார்த்தாங்களா இல்லையா? இப்போ உங்கள் அம்மாவாக இருக்கட்டும், இல்லை நான் எங்கள் அம்மாவாக இருக்கட்டும், எல்லாருமே என்னென்ன பேசினாங்க ஒரு வருஷம் குழந்தை இல்லாததுக்கே. அப்படி இருக்கிறப்போ நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு அவளுக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுவியா? இல்லை என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா பேச ஆரம்பிச்சிட்டாரு. உடனே எங்கள் அம்மா சொன்னாங்க, என்னையே எல்லாம் பேசுகிறீங்க? ஆமாம், நீ தானே அம்மா, நீ தான் எல்லாத்தையும் அவளுக்கு எடுத்து சொல்லணும், பண்ணணும், செய்யணும். அதை விட்டுட்டு நீ தேவையில்லாத உன் பொண்ணு சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலேயே நீ இருக்காத. அவங்க இன்றைக்கி சொல்லியிருக்காங்க, நாளைக்கு என்ன வேணாலும் ஒரு முடிவு எடுப்பாங்க. எது மாப்பிள்ளையும் சம்மந்தப்பட்டிருந்தாலும் நாளைக்கு என்ன சொல்வார் தெரியுமா? ஆம்பளைங்களை பற்றி உனக்கு தெரிய மாட்டேங்குது, உங்கள் பொண்ணு தான் லேட்டாக இது பண்ணலான்னு சொல்லிட்டா, அப்புறம் நான் என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு இந்த வார்த்தையை சொல்லி விட்டுருவார். அதனால் முடிஞ்ச வரைக்கும் உன் பொண்ணை கூப்பிட்டு நீ பேசு. நான் இதுக்கப்புறம் இவங்க இந்த அளவுக்கு வீட்டிலையே பேசிட்டு போனதுக்கப்புறம் எனக்கு மனசே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கிளம்பிட்டார், வேலைக்கு கிளம்பிட்டாரு. நானும் காலேஜு கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் அக்காவோட அத்தை மாமா எல்லாம் இருந்தாங்க. அம்மா மீன் எடுத்து சமைச்சிருந்தாங்க. ஏன்னா அவங்க இங்கேருந்து வந்திருக்காங்கங்கிறதுனால ஒரு 2 3 நாள் இருந்துட்டு போகலாம் நீ அப்படின்னோடனே, இல்லை இல்லை, பக்கத்தில் என்னோட நாத்தனார் வீடு இங்கே பக்கத்தில் தானே இருக்குதுன்னு ஒரு 20 நிமிஷம் போனால் அங்கே தான் இருக்குது. நான் போயிட்டு இங்கே ஒரு 2 நாள் தங்கிட்டு அதுக்கப்புறம் தான் ஊருக்கு போகலான்ட்டு இருக்கேன் அப்படின்னோடனே, இங்கே எங்கள் வீட்டில் 2 நாள் தங்கினா என்னென்னா, எனக்கு எப்போ நீங்கள் உங்கள் பொண்ணுகிட்ட ஒரு ஹாப்பியான நியூஸ் வருதோ அப்போ நான் எவ்வளோ நாள் வேணாலும் இங்கே தங்குறேன். இப்போதைக்கு எனக்கு என் பையனாக இருக்கட்டும், உங்கள் பொண்ணாக இருக்கட்டும், 2 பேரோடையும் பேசி 1 வாரமாக நான் பேசியிருக்கேன். 1 வாரமாக பேசியும் எதுலேயுமே பயனில்லை அப்படின்னா, அப்போ உங்களுக்கு எவ்வளோ கோவம் இருக்கும்? இப்போ நீங்களும் தான் சொன்னீங்களானா அது கேட்குதா என்னங்கிறது எனக்கு தெரியல. இருந்தாலும் நீங்கள் சொல்ல வேண்டியது உங்களோட கடமை. அதனால் நீங்கள் சொல்லிடணும் அப்படின்ட்டோன்னே, சரி அப்படின்னு சொல்லிட்டு மதியானம் சாப்பிட்டுட்டு எல்லாம் பண்ணிட்டு ஈவினிங் நான் போயிட்டாங்க. நான் காலேஜ் விட்டு வரப்போ எல்லாம் 4:30க்கெல்லாம் இல்லை, அதுக்கு முன்னாடியே கிளம்பிட்டாங்க. நான் அம்மாக்கிட்ட சொன்னேன், இது மாதிரி என்னம்மா அக்கா அந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்கு, நீ கூட போன வாரம் கூட கேட்டல, என்னடி ஏதாச்சும் நியூஸ் இருக்கா என்னென்னு கேட்டதுக்கு, ஏம்மா இதே எதிர்பார்க்குற, அதெல்லாம் வர்றப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக தான் சொன்னான். ஆனால் நான் என்ன நினச்சேன்னா, இவன் இந்த அளவுக்கு இப்படி இது பண்ணுவான்னா 5 வருஷம் 6 வருஷம்னா அவங்க சொல்கிறதுலையும் ஒரு நியாயம் இருக்குமா? ஓரளவு எதுவுமே அந்த நேரத்தில் இருந்தால் தானே உனக்கும் பார்க்குற முடியும், நம்மளும் ஒரு பார்த்துக்க கேட்டுக்க கரெக்டாக இருக்கும். இப்போயே உனக்கு உடம்பு முடிய மாட்டேங்குது, ப்ரெஷர் இருக்குங்கிற, எதுவுமே பண்ண முடியல. அப்போ இன்னும் 5 வருஷம்லாம் ஆனால் உடல்நிலையை நினச்சி பாரு. இப்போயே இருந்துச்சுன்னா, ஒரு குழந்தை இருந்துச்சுன்னா, நானும் வீட்டில் இருக்கேன், காலேஜ் போகிறேன், வீட்டில் இருக்கிற நேரத்தில் பிள்ளைய பார்த்துக்குவேன், பண்ணுவேன். அவள் அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழிச்சுனாச்சும் ஏதாச்சும் வேலைக்கு போகலாம், நம்ம குழந்தைய பார்த்துக்கலாம். அதை விட்டுட்டு இவள் தேவையில்லாது பண்ணிகிட்ருக்கா ஏதோ அப்படின்னோடனே, சரி விடு, நீ எதுவும் கண்டுக்காத, நான் நாளைக்கு அவள்கிட்ட ஃபோன் பண்ணி நான் பேசுகிறேன். பேசிவிட்டு என்ன முடிவில் இருக்கிறான்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பண்ணணும். அதுக்கு முன்னாடி எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் நம்ம நினைக்க தேவையில்லை. எதாக இருந்தாலும் நம்மளுக்கு பாசிட்டிவாக ஹேண்டில் பண்ணிட்டு நம்ம போகணுமே தவிர, இது சரியில்லை அது சரியில்லை நீ இனிமேல் சொல்கிற வேலை வச்சுக்காத. வர்றவங்கக்கிட்டேயும் ஒரு தன்மையாக உங்கள் அக்காவை பற்றி குறை சொன்னாலுமே நீ எதுவும் பேசிக்காத. எதாக இருந்தாலும் கொஞ்சம் நீ பொறுமையாகவே இரு, அதுதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் சொல்லிட்டேன், நான் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்கா என்னென்னு தெரியல. இன்றைக்கி நீ என்ன பேசுகிறம்மா, நாளைக்கு உன் பொண்ணு பெரிய பொண்ணு என்ன மாமியார் வீட்டில் இப்போ குறை சொல்கிற அளவுக்கு நடந்துக்கிட்டா நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அதனால் ஒழுங்காக நீ என்ன பண்ணுறன்னா, நான் சொல்கிறத நீ கேளு. எதாக இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் ஒரு பாசிட்டிவாக இது பண்ணுறதுக்கான வேலையை நீ பார்த்தினாலே போதும். அதுக்கப்புறம் எது நடக்குதோ அது கடவுள் செயல் அப்படின்னு சொல்லிட்டு
இது பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்த விஷயத்த நம்ம வந்து அடுத்தடுத்து வர விஷயத்த வந்து நம்ம பார்த்துக்கலாம், பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இது வந்து இருக்கிற நேரத்த வந்து நம்ம வந்து கரெக்டாக பயன்படுத்தினாலே போதும் அப்படிங்கிற மாதிரி அம்மாகிட்ட வந்து நானும் அம்மாவும் வந்து பேசிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருந்தோம்.